முக்கிய நிகழ்வுகள். எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து நன்றி தெரிவித்த மாவட்ட தொண்டர் அணி தலைவர் மதன். லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட தொண்டர் அணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மதன் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை ஆதரவாளருடன் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது புதிய பொறுப்பை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்த அவர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்தினார். முதன் முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி 2026 பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமரிதா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் முதல் முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமரிதா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது அவரது தந்தை சுகுமாரும் உடனிருந்தார். தொடர்ந்து முதலமைச்சரிடம் பேசிய மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியை சேர்ந்த சமரிதா சுகுமார் புதுச்சேரி அரசின் விளம்பர தூதுவராக தன்னை நியமித்தால் புதுச்சேரியின் சுற்றுலா வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று குமாரபாளையம் தண்டு மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ தண்டு மாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி துளசிங்கம், கேந்திர பொறுப்பாளர் சக்திவேல், தொகுதி செயலாளர் ஜெயமூர்த்தி, ஹரிராம், தயாளன், ராமநாதன், கண்ணன், கிருஷ்ணராஜ், கணேஷ், காசிநாதன், சிவமூர்த்தி, அண்ணாமலை, பத்மாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வளைகாப்பு விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் செட்டிப்பட்டு கிராமம் பகுதியில் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் ஓம் அனிதா ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மிக சிறப்பாக சமத்துவ வளைகாப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது துணைவியாருடன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கர்ப்பிணி பெண்களுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசைகள் வழங்கி தாய் சேய் நலம் வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் கலந்து கொண்ட கர்ப்பிணிகளுக்கு நலங்கு, சீர்வரிசை வளைகள், புடவை, பழங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நோக்கமானது தாய்மையின் மேன்மையை போற்றுதல் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துதல் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் ரூபாய் 7.40 கோடி மதிப்பீட்டில் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணி முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். வில்லியனூரில் ரூபாய் 7.40 கோடி மதிப்பீட்டில் குளிரூட்டும் வசதியுடன் கூடிய கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூரில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் சிதலமடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உதவாத நிலையில் இருந்ததை இடித்துவிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எதிர்க்கட்சி தலைவரின் தொடர் முயற்சியின் காரணமாக ரூபாய் 7.40 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்ட புதிய திருமண மண்டபம் கட்டுமான பணி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப அட்டை தலைவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும். அதேபோன்று முதியோர் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அதற்காக கோப்புகள் அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் வைத்தியநாதன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் 61 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நல்லவாடு சுனாமி குடியிருப்பிலிருந்து குட்டியாண்டவர் கோவில் வரை ரூபாய் 18.70 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 3ஆம் கட்டமாக புதிய சாலை அமைக்கும் பணி, மணவெளி பூங்கொடிபுரம் பகுதியில் 17 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய வடிகால் அமைக்கும் பணி, பேவர் பிளாக் சீரமைத்தல் பணி மற்றும் மணவெளி சீனிவாசா அவென்யூ பகுதியில் 25.44 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் இறுதி கட்டமாக 5வது குறுக்கு வீதி முதல் 7வது குறுக்கு தெரு வரை பிரதான சாலை ஆகியவற்றிற்கு புதிய சாலை அமைத்தல் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி சுரேஷ் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு MCBL பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏலம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு MCBL பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களின் ஏலம் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இதில் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரைசிங் ஃபீனிக்ஸ் உருவையாறு, லயன் கிங்ஸ் திருக்காஞ்சி, மங்கலம் வாரியர்ஸ், MCC மணக்குப்பம் கிரிக்கெட் கிளப், ராயல் சேலஞ்சர்ஸ் ஆச்சாரியாபுரம், எக்ஸ்ட்ரீம் பிளான்டர்ஸ் ஆரியபாளையம், அரியூர் கிரிக்கெட் கிளப், சாத்தமங்கலம் ஸ்போர்ட்ஸ் கிளப், UVCC கோட்டைமேடு, மோகித் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி கணுவாப்பேட் உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து 10 அணிகளின் உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொத்தம் 226 வீரர்கள் ஏலத்தில் உள்ள நிலையில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனம் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர். மேலும் இப்போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகளாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டிகள் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து வெகு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.